வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு வரவேற்கிறோம். கிம் ஜாங் உன் ஆட்சியின் கீழ் வடகொரியாவோட உண்மையான நிலைமை என்ன நீங்க தெரிஞ்சுக்க கேட்டிருந்தீங்க. அதுக்காக சில முக்கியமான அறிக்கைகள், நேரடி சாட்சியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது செய்திகளுக்கு பின்னால இருக்கிற சாதாரண மக்களோட வாழ்க்கை, அரசின் கட்டுப்பாடு, அவங்க சித்தாந்தம், அப்புறம் முக்கியமா இந்த ஆதாரங்கள் சொல்ற சில ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போறோம். சரி, உள்ள போலாமா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சவுத் கொரியன் சினிமா பார்த்ததுக்கு 15 வருஷம் கட்டாய உழைப்பு தண்டனை. இது மேலோட்டமா கேக்குறப்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த நேரடி சாட்சியங்கள், அதுல வர்ற விவரங்கள், அரசின் கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுது. தகவல் எப்படி தடுக்கப்படுது? ஆமா, தகவல் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாங்க. வெளிநாட்டு ரேடியோ கேட்கறதோ இல்ல டிவி பாக்குறதோ பெரிய குற்றம். ஒரு சாட்சியத்துல சொல்றாங்க, எல்லையை தாண்ட முயற்சி செஞ்சா கேள்வியே இல்லாம சுட சொல்லி உத்தரவா. ஓடேங்கப்பா. ஆனா இதை விட முக்கியம் என்னன்னா, இந்த கட்டுப்பாடு அன்றாட வாழ்க்கையோட எப்படி சேர்ந்திருக்குங்கிறது தான். இந்த இன்மின் பண்ண அமைப்பை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களே கண்காணிக்கிற முறை தானே. அதேதான், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே ஒருத்தரை கண்காணிக்கணும். இது அரசின் பார்வை எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற ஒரு பயத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குன்னு பல ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இது வெறும் சட்டம் மட்டும் இல்ல, ஒரு சமூக அமைப்பே பயத்துல இயங்குதுன்னு சொல்றீங்களா? இந்த சோங்புன் பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி வேலை செய்யுது? நிச்சயமா. சாங்பூன்ங்கிறது எப்படி சொல்றது, ஒரு பரம்பரை சமூக தகுதி மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க குடும்ப பின்னணி, அதாவது ஆட்சிக்கு எவ்வளோ விசுவாசமா இருந்தாங்கங்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கை தரமே அமையும். ஓ, வேலைவாய்ப்பு, கல்வி, ஏன் நீங்க எந்த ஊர்ல வசிக்கலாங்கிறது கூட அதை வச்சுதான் முடிவு பண்றாங்க. அப்படியா? ஆமா, நேரடி சாட்சியங்கள்ல சொல்றாங்க. இது எப்படி தலைமுறையா மக்களை பிரிச்சு வைக்குது, சிலருக்கு அடிப்படை வாய்ப்புகள் கூட கிடைக்காம பண்ணுதுன்னு. இது மட்டும் இல்லாம தன்னிச்சையா கைது பண்றது, சித்திரவதை, கட்டாய உழைப்பு, ஏன் சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட பொது இடத்துல மரண தண்டனை நிறைவேற்றுறது வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அடக்குமுறை ஒரு பக்கம்னா சரி, மறுபக்கம் பொருளாதாரம் எப்படி இருக்கு? ராணுவத்துக்கும் அணுவாயுத திட்டங்களுக்கும் தான் நிறைய பணம் போகுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அது உண்மைதான். அப்ப சாதாரண மக்களுக்கு என்னதான் கிடைக்குது? அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் ரொம்பவே சிக்கல் தான். ஆதாரங்கள் படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30% மக்களுக்கு கூட ஒழுங்கா கரண்ட் கிடைக்கிறதே இல்லையாம். 30%? ஆமா. சுகாதாரத்துக்கு செலவு பண்றதுன்னு பார்த்தா ஒரு நபருக்கு வருஷத்துக்கு $1.50 கம்மின்னு சொல்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு ரொம்ப பரவலா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓ, ஜாங்மடாங், கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி அரசின் கட்டுப்பாடுகளுக்கு நடுவுல இயங்குது? அதுதான் சுவாரஸ்யமே. இந்த சந்தைகள் சட்ட விரோதம்னு முழுசா சொல்லிட முடியாது. ஆனா அரசு எப்ப வேணாலும் திடீர்னு கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு 2009ல கரன்சி மதிப்பு திடீர்னு மாத்துனாங்க. அப்போ பல பேர் அவங்க சேமிப்பையே இழந்ததா அறிக்கைகள் சொல்லுது. அப்போ இது ரொம்ப நிலையற்ற சூழலாச்சே. நிச்சயமா. ஆனாலும் இந்த சந்தைகள் தான் பல குடும்பங்களுக்கு ஒரு உயிர்நாடியா இருக்கு. அரசு கல்வி, மருத்துவம் எல்லாம் இலவசம்னு சொல்லும். ஆனா தப்பிச்சு வந்தவங்க சொல்றது என்னன்னா, நடைமுறையில காசு கொடுக்காம எதுவும் சரியா கிடைக்காதுன்னா. அப்போ இந்த சந்தைகள் தான் ஒரு மாற்று பொருளாதாரமாய் இயங்குது. ஒரு வகையில் அப்படிதான் சொல்லணும். சரி, அப்போ இந்த அரசின் அதிகாரப்பூர்வ சித்தாந்தம் ஒண்ணு இருக்கே, ஜுச்சேன்னு சுயசார்பு பத்தி பேசுதே, அதுக்கும் இந்த நடைமுறைக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா? கரெக்ட், நீங்க சரியா சொன்னீங்க. ஜுச்சே சித்தாந்தம் என்ன சொல்லுது? அரசியல், பொருளாதாரம், ராணுவம் எல்லாத்துலயும் நம்ம சுதந்திரமா சுயசார்பா இருக்கணும்னு சொல்லுது. ஆனா உண்மையில பார்த்தா இது கிம் குடும்பத்தோட ஆட்சியை நியாயப்படுத்துறதுக்கும் ஆளுமை வழிபாட்டுக்கும், ஆமா, அவங்கள ஒரு புனித தலைவர் மாதிரி, குடும்ப தேசிய மாதிரி காட்டி நாட்டை தனிமைப்படுத்துறதுக்கும் தான் இது அதிகமா பயன்படுது. வெளிநாட்டு தகவல்கள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு அரசு பயப்படுறதே இந்த சித்தாந்த கட்டுப்பாடு மேல அவங்களுக்கே முழு நம்பிக்கை இல்லைன்னு காட்டுது இல்லையா? ஆமா, உண்மைதான். சரி, தப்பிச்சு வந்தவங்களோட கதைகள், அவங்க அனுபவங்கள் இதுக்கு எப்படி வலு சேர்க்குது? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற சாட்சியங்கள் எல்லாம் உண்மையிலே நெஞ்ச உருக்கும். பஞ்சத்தோட கொடுமை, குடும்பத்துல பல பேரை இழந்த சோகம், தப்பிக்க முயற்சி செய்யும் போது எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள், அதாவது ஆட்கடத்தல், கட்டாய கல்யாணம், இல்லைன்னா திரும்பவும் நாட்டுக்கு அனுப்பிடுவாங்களோங்கிற பயம், இதெல்லாம் அவங்க விவரிக்கிறாங்க. பல பேர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எப்படியோ கிடைச்ச சவுத் கொரியன் டிவி நிகழ்ச்சிகள் மூலமாவோ இல்ல ரகசியமா படிச்ச வெளிநாட்டு நாவல்கள் மூலமாவோ தான் உண்மை இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அரசு சொன்னதெல்லாம் பொய்னு உணர்ந்தோன்னு சொல்றாங்க. அப்போ வெளி உலக தொடர்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நிச்சயமா.
இது அரசின் பிரச்சாரத்துக்கு நேரடியான ஒரு சவால் தான். அப்போ இந்த ஆதாரங்கள், இந்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வடகொரியா பத்தின ஒரு முழுமையான சித்திரம் எப்படி உருவாகுது? ஒரு பக்கம் இரும்புக்கர மாதிரி கட்டுப்பாடு, மறுபக்கம் உயிர் வாழ போராடுற மக்கள். ஆமா, முறைசாரா வழிகள்ல எப்படியோ தங்களுக்கு தேவையானதை தேடிக்கிற ஒரு சமூகம். சரியா சொன்னீங்க. வடகொரியாங்கிறது முரண்பாடுகளோட ஒரு மொத்த உருவம்னே சொல்லலாம். மேலிருந்து பார்த்தா எல்லாம் கட்டுப்பாட்டுல சித்தாந்தப்படி நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள மக்கள் அவங்க வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்காங்க. அரசுக்கு தெரியாம சந்தைகள் இயங்குது. வெளி உலக தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கசிஞ்சுகிட்டு இருக்கு. இது உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு சிந்தனையா இருக்கலாம். அதாவது பரம்பரையா வர்ற அந்த சோங்புன் சமூக அந்தஸ்து தான் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிச்சதுன்னு பார்த்தோம். ஆமா. ஆனா இப்போ இந்த ஜாங்மடாங் சந்தைகள் மூலமா சிலர் பணம் சம்பாதிக்க முடியுது. இந்த அதிகாரப்பூர்வமான சமூக நிலைக்கும் இந்த சந்தை பொருளாதார யதார்த்தத்துக்கும் நடுவுல உருவாகிற இந்த சின்ன விரிசல், ஆமா, இந்த டென்ஷன். ஆமா, இந்த டென்ஷன் வடகொரிய சமூகத்தோட எதிர்காலத்துல என்ன மாதிரியான ஒருவேளை நாம எதிர்பார்க்காத மாற்றங்களை கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.